வணக்கம் மக்களே, ராயல் ஃபேன்சி ஈரோட்லேருந்து. இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைப் நம்மள்ட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தாரு கால் பண்ணி. ப்ரோ, நான் வந்து ஃபேன்சி ஸ்டோர் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அந்த ஃபேன்சி ஸ்டோருக்கு உண்டான பொருட்களில் வந்து எப்படி ஒரே இடத்துல கிடச்சிருமா, நம்ம வந்து வேறு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுவோம்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்கான பதில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து கால் மூலியமாக கிளியர் பண்ண மொபைலில் கிளியர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ நம்ம எதுக்காக போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது வீடியோ பார்ப்பீங்க, அவங்க ஏதாவது ஒரு ஃபேன்சி வைக்கணும்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருப்பீங்க, அவங்க தெரிஞ்சுக்கணும் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகலாம், உங்கள் ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாருக்காவது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ உங்களை பொறுத்தளவு ஃபேன்சி ஸ்டோர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன்சி ஸ்டோர் வந்து எல்லாமே கலந்து வச்சுருப்பாங்க. ஸ்டேஷ்னரி, செப்பல், டாய்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கலந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ரீட்டைல் ஷாப்பாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஹோல்சேல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே கலந்து இருக்காது. ஹோல்சேல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே டிபார்ட்மெண்ட் பண்ணி தனித்தனியாக இருக்கும். இப்போ ரீட்டைலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஷாப் எடுத்து தான் நம்ம வந்து ஒரு ஷாப்பை நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஆட் பண்ணி ஒரு ஷாப்பாக வச்சுருப்போம். ஆனால் ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்காது. ஹோல்சேல் பார்த்தீங்கன்னா தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். இப்போ ரீட்டைலில் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி, ஸ்டேஷ்னரி, கிஃப்ட்டு, டாய்ஸு, ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஐட்டம், சாஃப்ட் டாய்ஸ் ஐட்டம், அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக வச்சுருப்போம். ஆனால் ஹோல்சேல் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. தனித்தனியாக ஒவ்வொரு கடையும் தனித்தனியாக இருக்கும். நம்ம அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன்சிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபேன்சியில் பார்த்தீங்கன்னா ஃபேன்சியில் A to Z எல்லாமே இருக்கும். லேடிஸ் ஐட்டம், ஜென்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இயரிங்ஸு, செயின், கிளிப்ஸு, ஹேர் பேண்டு, கொலுசு, மெட்டி, அந்த மாதிரி டோட்டல் A to Z ஃபேன்சி ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். ஒரு சில கடையில் வந்து பேங்கிள்ஸ் கூட ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு சில பெரிய ஃபேன்சி ஹோல்சேல் கடையாக இருந்ததுன்னா அவங்க வந்து பேங்கிள்ஸ் கூட ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 3 மாடி கடையாக இருக்கும், 2 மாடி கடையாக இருக்கும், அவங்க வந்து பேங்கிள்ஸ் கூட ஆட் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் பேங்கிள்ஸ் அதில் இல்லை அப்படின்னாக்கா அந்த பேங்கிள்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக நம்ம எடுத்துக்கணும். பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பேங்கிள்ஸ் மட்டும் தான் இருக்கும். கண்ணாடி, மெட்டல், பிளாஸ்டிக்கு, ஃபேன்சி பேங்கிள்ஸ், டிசைனர் பேங்கிள்ஸ், அந்த மாதிரி பேங்கிள்ஸ் மட்டும் தனி ஒரு செக்ஷனாக வச்சுருப்பாங்க. ஃபேன்சி டிபார்ட்மெண்ட் தனி, பேங்கிள்ஸ் டிபார்ட்மெண்ட் தனி. இது ஒரு கடையாக இருக்கும், இது ஒரு கடையாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம பேங்கிள்ஸ் ஐட்டம் எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். A to Z எல்லாமே வாங்கிக்கலாம். ஒவ்வொரு பேங்கிளுக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்குது. இது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம பேங்கிள் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சைஸஸ் இருக்குது. நீங்கள் அது பேங்கிள் சைஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அதுக்கு தனியாக நம்ம வீடியோ போடணும். ஏகப்பட்ட சைஸஸ் இருக்குது. பேங்கிள்ஸ்லேயே 10 சைஸ், 12 சைஸ் அந்த மாதிரி அவைலபிள் இருக்குது. அதில் வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து இந்த ஃபேன்சி கொண்டு ஐட்டம்ஸ் மட்டும் பார்த்துருவோம். பேங்கிள்ஸ் டிபார்ட்மெண்ட் 2வது டிபார்ட்மெண்ட். அடுத்தது இது ஒரு ஹோல்சேல் கடையாக இருக்கும். அடுத்தது வந்து நீங்கள் கிஃப்ட் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கிஃப்ட் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள், நம்ம கிளாஸ்லேயே இருக்க பின்னாடி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கிஃப்ட் ஐட்டம் தான். சின்ன கிஃப்ட்லேருந்து பெரிய கிஃப்ட் வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஒரு சின்ன 20 ரூபா குழந்தை கிஃப்ட் கொடுக்குற கிஃப்ட் ஐட்டம்ஸ்லேருந்து 2000 ரூபா, 3000 ரூபா, 5000 கிஃப்ட் வரைக்கும் இந்த கடையில் இருக்கும். ஒரு மேரேஜ் கிஃப்ட் கொடுக்குற மாதிரியான கிஃப்ட்டு, ஒரு வீடு குடி போகிறாங்க, புதுசாக குடி போகிறாங்கன்னா அது கொடுக்குற மாதிரியான கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சாமி படம் இருக்கும், வால் கிளாக் இருக்கும், கப்பிள்ஸ் கிஃப்ட் இருக்கும். அப்புறமா சிங்கிளாக இருக்க மாதிரியான டால்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டால்ஸ் ஏகப்பட்ட கிஃப்ட் இருக்குது. 1 2 இல்லை, கிஃப்ட் வெரைட்டிஸ் மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்பப்போ ஒரு தடவை வர கிஃப்ட் வந்து திரும்ப அடுத்த தடவை வர டிசைன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சில சாமி படம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். இந்த விநாயகர் சிலை, முருகர் சிலை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக கிடைக்கிற ஐட்டம்ஸ். மற்றபடி ஃபேன்சி கிஃப்ட்ஸ் எல்லாமே டிசைன் மாறி அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும், மாறி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் நீங்கள் வந்து அப்பப்போ வெரைட்டிஸ் மாற நீங்கள் புதுசாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் எடுத்துட்டோம்னா சாஃப்ட் டாய்ஸ் தனி டிபார்ட்மெண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் டிபார்ட்மெண்ட் தனி. சாஃப்ட் டாய்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி இருக்க பாருங்க, இந்த மாதிரி டெடிபியர்ஸு, பாண்டாஸு, அந்த மாதிரி ஒரு கேர்ள் டாய்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டாய்ஸ் இருக்குது. இப்போ கார்ட்டூன் டாய்ஸும் நிறைய வருது. பென்டனு, டோரா, சிங்சானு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிப்பான் பொம்மை, அந்த மாதிரிலாம் தனித்தனி டிபார்ட்மெண்ட் இதுலேயே நிறையா இருக்கும். சாஃப்ட் டாய்ஸும் நிறைய ஏகப்பட்ட டாய்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டாய்ஸ்னால் ஒரு தனி கடையாக இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு சில கடையில் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் கூடவே இந்த மாதிரி சாஃப்ட் டாய்ஸும் கலந்து வச்சுருப்பாங்க கூட. நீங்கள் இந்த காரு, லாரி, அந்த மாதிரி டாய்ஸ், JCB டாய்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கடையில் கூடவே இந்த மாதிரி டாய்ஸும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில கடையில் ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு சில கடையில் ஜாயின் பண்ணியிருக்காது. சாஃப்ட் டாய்ஸ்னால் தனி கடையாக இருக்கும். நாங்கள் சாஃப்ட் டாய்ஸ் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாய்ஸ் ஐட்டம்லாம் எல்லாமே எடுத்துக்கலாம். இதுக்கு டெடி பேருக்கு பார்த்தீங்கன்னா சைஸஸ் நிறைய சைஸஸ் இருக்குது. 22 சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர், 35 சென்டிமீட்டர் சைஸ் பொறுத்து நிறையா இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியும் பாருங்க, நிற்கிற மாதிரி டெடி பேர் இருக்கும், உட்காந்துருக்க மாதிரி டெடி பேர் இருக்கும், கோட் போட்ட மாதிரி டெடி பேர் இருக்கும், தொப்பி வச்ச மாதிரி டெடி பேர் இருக்கும். இதுலேயே நிறையா டைப்ஸ் அவைலபிள் இருக்குது. சைஸும் நிறைய சைஸ் அவைலபிள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் 10 ரூபா கார்லேருந்து பெரிய லாரி, JCB, குழந்தைங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய JCB லைக் பண்ணுவாங்க. JCB நிறைய மூவிங் ஆகக்கூடிய டாய்ஸு, JCBs இருக்கும், ரிமோட் கண்ட்ரோல் கார்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து ஒயர் ரிமோட் இருக்கும், ஒயர் கண்ட்ரோல் ரிமோட் டாய்ஸ் இருக்கும், ஒயர் இல்லாத ரிமோட் கண்ட்ரோல் டாய்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்க்குறமான ஃப்ளைட்ஸு, ட்ரோன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு டாய்ஸ் ஐட்டத்தில். அது டாய்ஸ் டிபார்ட்மெண்ட் தனி. அப்புறம் வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஐட்டம், ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த மோட்ரு அந்த மாதிரி ஐட்டம் ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. அது செட் பண்ணுறதுக்கான டாய்ஸ் பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரானிக் கடை. அது பார்த்தீங்கன்னா அது நம்ம தனியாக ஒரு கடையில் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ஃபேன்சி ஸ்டோரில் ரீட்டைலுக்கு நம்ம செட் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம். பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரியில் பேனா, பென்சில், பேப்பர், ஸ்கூலுக்கு உண்டான ரப்பரு, ஷார்ப்னரு, ஸ்கேலு, நோட் புக்ஸு, நோட்ஸு, அந்த மாதிரி ஐட்டம்லாம் ஸ்டேஷ்னரியில் தான் கிடைக்கும், வேறு எந்த கடையிலுமே கிடைக்காது. அதை ஸ்டேஷ்னரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்து ரீட்டைலுக்கு வச்சுக்கணும். அந்த ஸ்டேஷ்னரி கடையில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஐட்டம்ஸுமே கிடைக்காது. அங்கே வந்து வெறும் ஸ்டேஷ்னரி ஐட்டம் மட்டும்தான் இருக்கும்.
இப்போ ஸ்டேஷனரியில் ஸ்கூல் பேக் சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் பேக்லாம் வந்து ஸ்டேஷனரியில் சேராது. அந்த பேக் ஐட்டம் அது தனி டிபார்ட்மெண்ட். அங்கே என்னென்னு பார்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பேக்ஸ் ஐட்டம் இருக்கும். ட்ராவல் பேக்கு, லஞ்ச் பேக்கு, ஸ்கூல் பேக்கு, காலேஜ் பேக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் போடக்கூடிய ஃபேன்சி பேக்ஸ், பின்னாடி வந்து ஃபேன்சி பேக் மாதிரி போடுவாங்க அந்த மாதிரி பேக்ஸு, ஆஃபீஸ் பேக்ஸு, அப்புறம் இப்போ கையில் பிடிக்கிற மாதிரியான ஹேண்ட் பேக்ஸு, அந்த மாதிரி எல்லா பேக்ஸும் அது ஒரு கடையில் தனியாக இருக்கும். இப்போ நீங்கள் பெல்ட்டு பர்ஸ் வைக்கிறீங்கன்னா அது ஒரு சில கடையில் பேக் கடையில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில கடையில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காது. அந்த பேக் பெல்ட் தனி செக்ஷன் அது தனி. அது வந்து பேக் பர்ஸ் கடையில் வந்து நம்ம தனியாக பர்ச்சேஸ் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் பெல்ட்டு, லேடிஸ் பெல்ட்டு, பர்ஸஸ்ஸு, ஃபேன்சி பர்ஸு, கையில் பிடிச்சிக்கிற மாதிரினா கைப்பிடி வச்ச பர்ஸு, கைப்பிடி இல்லாத பர்ஸு, அந்த மாதிரி தனி. அது நிறையா ஐட்டம்ஸ் அதிலே வேறு விதமான ஐட்டம்ஸ் நிறையா அவைலபிள் இருக்குது. அது தனி டிபார்ட்மெண்ட். அது நம்ம தனியாக ஒரு கடையில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்புறம் வேறு நீங்கள் பிளாஸ்டிக் ஐட்டம் வைக்கிறீங்கன்னா பிளாஸ்டிக் டிபார்ட்மெண்ட் தனி. அதில் பார்த்தீங்கன்னா சின்ன குப்பை கோடையிலேருந்து பெரிய பெரிய பக்கெட்டு, மக்கு, டம்ளரு, தட்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபேன்சி ஐட்டத்தில் பிளாஸ்டிக் ஐட்டத்தில் என்னென்ன ஐட்டம்ஸ் வருதோ அது எல்லாமே பிளாஸ்டிக் டிபார்ட்மெண்ட். அது தனி கடை. நம்ம அங்கே வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் வாங்கி நம்ம ஃபேன்சியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் செப்பல் வைக்கிறீங்க அப்படின்னா செப்பல் டிபார்ட்மெண்ட் தனி. இல்லை அப்புறம் அந்த வீடு துடைக்கிற மாப்பு, அந்த ஒற்றைக்குச்சி, அந்த சீமாறு, அந்த மாதிரிலாம் வைக்கிறீங்க அப்படின்னாக்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட் தனி. இது செக்ஷன் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செக்ஷன் இருக்குது. நம்ம அந்த மாதிரி தனித்தனி கடையாக பர்ச்சேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ரீட்டைல் கடையை உருவாக்க முடியும். ஹோல்சேலில் நீங்கள் அந்த மாதிரி இருக்குமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹோல்சேல் வந்து அந்த மாதிரி ஒன்றா கிடைக்காது. நம்ம வந்து ஒரு 10 கடையோ 15 கடையோ நம்ம வந்து ஒவ்வொரு கடையிலையும் செலக்ட் பண்ணி வாங்குற மாதிரி வரும். ஒரு சில பொருளுக்கு வந்து இப்போ ஃபேன்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருள் வந்து ஒரு கடையில் கிடைக்கும். ஒரு சில கஸ்டமர் ஒரு பொருள் கேட்பாங்க, அந்த கடையில் வந்து அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, வேறு ஃபேன்சி ஸ்டோரில் அப்டேட் ஆகிருக்கும், அந்த அங்கே வச்சிருப்பாங்க. ஒரு கடையில் இருக்கும், ஒரு கடையில் இருக்காது. அது மாதிரி ஸ்டேஷனரியில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு பொருள் வந்துருக்கும், அந்த பொருள் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் இருக்கும், அந்த கடையில் இருக்காது. அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டேஷனரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் கடைக்கு போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி. ஒரு பொருள் கிடைக்கலன்னா சொல்கிறேன், கிடைச்சதுன்னா பிரச்சனை இல்லை. கிடைக்கலாம் போய் நம்ம நிறைய கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி. ஒரு கிடைச்சதுன்னா நம்ம அந்த கடையில் வாங்கிக்கலாம். அது மாதிரி நீங்கள் வந்து நிறைய கடைக்கு போனால் தான் வெரைட்டிஸ் கிடைக்கும். ஒரு கடையில் ஒரு வெரைட்டி இருக்கும், ஒரு கடையில் வேறு வெரைட்டி இருக்காது. அது மாதிரி இப்போ ரீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் இருக்க பொருள் வந்து இன்னொரு கடையில் இருக்காது பார்த்தீங்களா. அது மாதிரி வந்து ஹோல்சேலையும் இப்படி தான். ஒரு கடையில் இருக்க பொருள் வந்து இன்னொரு கடையில் இருக்காது. அவங்க வந்து வேறு வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க, இவங்க வேறு வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. அது மாதிரி வந்து நம்ம எல்லா கடைக்கும் போய் பார்த்தா தான் அந்தந்த கடையில் இருக்க புது ஐட்டம்ஸ் நம்ம வந்து கடையில் வாங்கி வச்சு சேல்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபேன்சி சம்மந்தமாக டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நம்ம கண்டிப்பாக போடுவோம். தேங்க்யூ.